அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் விச்சதாங்கல் பகுதியில் நெல் மூட்டைகளுடன் சாலை மறியலில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விச்சந்தாங்கல் பகுதியில் இயங்கி வரும் நெல் கொள்முதல் நிலையத்தை திமுக பிரமுகர்கள் ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதாக விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் விச்சந்தாங்கல் பகுதியில் நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. விச்சந்தாங்கல் பகுதியில் இயங்கி வரும் நெல் கொள்முதல் நிலையத்தை திமுக பிரமுகர்கள் ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இணைகிறார். பூபாலன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் அருகே இருக்கக்கூடிய விச்சந்தாங்கல் கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் விச்சந்தாங்கல் கிராமத்திலேயே அரசு நேரடி கொள்முதல் நிலையமானது துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் நேற்று விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை நேரடி அரசு கொள்முதல் நிலையத்தில் போடுவதற்காக சென்றபோது அப்பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர்கள் இருவரும் அந்த நெல் கொள்முதல் நிலையம் தங்கள் வசம் வேண்டும், அதாவது அனைத்து நிர்வாகத்தையும் தாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று கூறியிருந்து விவசாயிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் விவசாயிகள் எந்த அரசியல் கட்சி நிர்வாகமும் இதில் தலையிடக்கூடாது, விவசாயிகளாக முன்வந்து அனைவருமே இதை நிர்வாகத்தை பார்த்துக் கொள்வோம் என்று கூறியிருக்கின்றனர். ஆனால் அதையும் உட்படாமல் வாக்குவாதமானது நேற்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் செல்லும் சாலையில் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையத்தை அரசு கட்டுப்பாட்டில் இருந்து கட்சிக்காரர்களுக்கு மாறுகிறது. ஆகையால் தங்களுக்கு எவ்வித பலன்களும் ஏற்படாது. குறிப்பாக கட்சி நிர்வாகிகளிடம் இது நெல் கொள்முதல் நிலையம் சென்றால் அதிகமாக கமிஷன் பெறுவதும் அதே போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதாக அவர்கள் தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். இந்த சாலை மறியலால் தொடர்ந்து இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்று வருவதால் வாகன ஓட்டிகள் சற்று அவதியுற்று வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தற்போது போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. நெல் மூட்டைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதால் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.